ஆக்ஷன். ஒரு நாள் செங்கிஸ்கான் என்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, தன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லாமே நல்லது செஞ்சுட்டு இருந்தார். அவர் மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் படையெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே தன்னுடைய ராஜாக்களி என்ற பருந்தை மட்டும் தான் வச்சு அவர் படையெடுப்பார். அந்த ராஜாக்களியோட தத்துவமே என்னன்னா, இந்த ராஜா போறதுக்கு முன்னாடி அந்த பருந்து முன்னாடி பறந்து போயிட்டு ஒரு வட்டம் அடிச்சதுன்னா அந்த ஒரு வட்டத்துல ஈஸியா ஜெயிச்சிடலாம். 2 வட்டம் அடிச்சதுன்னா போரை கொஞ்சம் கடினமா ஜெயிக்கணும். 3 வட்டம் அடிச்சதுன்னா அது இன்னும் கொஞ்சம் கடினமா ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அதோடைய தந்திர முறை. இப்படி ஒரு நாள் எல்லாமே தந்திர மூலயமா ஒரு மிகப்பெரிய படைப்பட்டாளத்தை வந்துட்டு காட்டுக்கு போறாங்க. திடீர்னு செங்கிஸ்கானுக்கு தண்ணி இல்லாத போயிடுச்சு. அப்ப தண்ணி இல்லாத போனதுனால இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாருமே நினைச்சு தூரத்துல எங்கேயாவது தண்ணி இருக்கா போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. போற சிப்பாய்கள் எல்லாம் வெகு தூரம் சென்று போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியில இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாத்தையும் பார்த்து குடிச்சிட்டு அங்க இறந்துடுறாங்க. போனவங்க யாருமே திருப்பி வரலன்னுட்டு செங்கிஸ்கான் கோவத்துல என்ன பண்றாரு, திருப்பி போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, திருப்பி அந்த நீர்வீழ்ச்சியை பாத்துறாரு. அவருக்கு தண்ணி தாகம். எல்லாரும் செத்து கிடக்குறாங்க, ஆனா யாரையும் பார்க்கல. தனக்கு தண்ணி வேணும்ன்றதை மட்டும்தான் அவர் நினைச்சுக்கிட்டு திருப்பி அந்த அருவிக்கு போயிடுறாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களை என்ன பண்ணது, அவர் தண்ணி குடிக்க போகும்போது தட்டி விட்டுடுது. முதல் முறை போறாரு, குடிக்கிற போறாரு, தட்டி விட்டுருது. 2வது முறை போறாரு, குடிக்க போறாரு, தட்டி விட்டுருது. 3வது முறை போறாரு, குடிக்க போறாரு, தட்டி விட்டுருது. 4வது முறை என்ன எடுத்து தன்னுடைய வாளால தான் வளர்த்த அந்த ராஜாக்களின்ற பருந்தியை டக்குன்னு வெட்டிடுறாரு. அப்போ ஒரு நிமிஷம் தான் கோவத்துல. அப்போ என்ன பண்றாரு, ஐயோ தான் வளர்த்த அந்த ராஜாக்களின்ற பருந்தை நம்மள வெட்டிட்டோமே, எதனால அந்த பருந்து என்ன சொல்ல வருது அப்படின்ற கருத்தை அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தூரம் ஏறி அந்த மலை மேல ஏறி போய் பாக்குறாரு. அந்த நீர்வீழ்ச்சியில ஒரு 10 அடியில ஒரு மிகப்பெரிய ராஜநாகம் என்ன பண்ணுது, செத்து இருக்கு. அப்ப செத்து அழுகிய நிலையில இந்த ராஜநாகத்தாலதான் அந்த தண்ணியெல்லாம் விஷம் நிறைஞ்சதுனால அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. மக்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதான், ஒரே ஒரு நிமிஷத்துல நம்ம கோவப்படுறதுனால நம்ம வாழ்க்கையும் இறந்துடுறோம், நம்மளால மற்றவங்க வாழ்க்கையும் வீணா போயிடுதுன்றதுதான் இந்த கதையோட அர்த்தம். நீங்க இதுக்கப்புறம் யாருக்கு நல்லது செய்தா இருந்தாலும் பார்த்து நல்லது செய்யுங்க. முடிஞ்ச வரை நம்மளை பாதுகாக்கணும், நம்ம மற்றவங்களையும் பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம்.